அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன கதை தாங்க. கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. என்ன அப்படின்னா, சந்திரபுரின்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு சிற்றரசர் ஆட்சி செய்துட்டு வர்றாரு. ரொம்ப நல்லா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய உதயத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அன்றைய பொழுது சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடைய அரசர் அவர். அப்போ அன்னைக்கு அதே மாதிரி தூங்கி எழுந்திரிச்சாரு. சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக அரண்மனையோட ஜன்னலை திறக்கிறாரு. ஜன்னலை திறந்து வெளியில் எட்டி பார்க்குறப்ப ஜன்னலுக்கு எடுத்து அப்படி இருந்த மரத்துக்கடியில் அன்னைக்கு பார்த்து ஒரு பிச்சைக்காரன் தூங்கிட்டு இருக்கிறான். அவனும் அப்போ தான் எழுந்திருக்கிறான். அவன் எழுந்திரிச்சு ராஜாவை பார்க்க, ராஜா அவன் முகத்தில் தான் முழிக்கிறாரு. ஐயோ, இன்னைக்கு பிச்சைக்கார முகத்திலேயே முழிச்சோம், இன்னைக்கு எப்படி அமைய போதோ தெரியலையே, இன்றைய பொழுது எப்படி அமைய போதோ தெரியலன்னு அப்படி கவலையா அப்படி வேகமாக அப்படி திரும்புறாரு பாருங்க. திரும்பும் பொழுது அரண்மனையில் இருக்க தூணில் அவர் கால் இடிச்சுக்குது. கால் இடிச்சதுனால காயமாயிடுது. காயத்துலேருந்து ரத்தம் வலியுது. அப்படியே வலி உயிருக்கு, கால் வலி உயிர் போகுது ராஜாவுக்கு. உடனே அவருக்கு கோபமா வருது. இந்த பிச்சைக்கார முகத்தில் முடிச்சதுனால தான் நமக்கு இப்படி கால் வலி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கோபமா வருது. உடனே காவலாளிகளை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த அரண்மனைக்கு ஏற்று அப்படி ஒரு பிச்சைக்கார மரத்துக்கடியில் உட்காந்துருக்கான் பாருங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் முகத்தில் முடிச்சதுனால தான் எனக்கு இப்படி கால் வலி வந்துருச்சு, காலில் காயமாயிடுச்சு, அவனை முதல்ல கூட்டிட்டு வாங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறார். உடனே காவலாளிகள்லாம் போய் அவனை இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் நடக்குது. அப்படி நடக்கும்போது அவன் சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போவும் அவன் ஒன்றும் சொல்லாமல் அவன் சிரிக்கிறான். சொல்லிவிட்டு சரின்னு சொல்கிறல்ல, அப்படி உன் உயிரே போகும்போது சிரிக்கிறிய நீ, சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி ராஜா சத்தம் போடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், என் முகத்தில் முடிச்சதுனால உங்களுக்கு காலில் தான் வலி வந்துச்சு, காலில் தான் காயமாச்சு, ஆனால் உங்கள் முகத்தில் முடிச்ச எனக்கு உயிரே போகுது, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிக்கிறான். அப்போ தான் புரியுது ராஜாவுக்கு, யார் முகத்தில் முடிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நான் அவசரமாக திரும்பினதுனால தானே இடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற தவறு அப்போ தான் மனசில் உணர்றாரு. புரியுதுங்களா? உடனே தன்னுடைய தவறை உணர்ந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்குறாரு. போதுமான அளவு உடுத்துவதற்கு உடையும் கொடுத்து, கொஞ்சம் கையில் காசு பணமும் கொடுத்து, இப்போ நீ தொழில் செய்து பிழைச்சிக்கணும், இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி வைக்கிறார். புரியுதுங்களா? இதுலேருந்து என்னங்க தெரியுது? தேவையில்லாத மூட நம்பிக்கைக்கு நாம் ஆளாகாமல் அறிவுபூர்வமாக எதை யோசனை பண்ணி நம்ம செய்யணும். புரியுதுங்களா? இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொல்லியிருக்காரு. ஆக அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டோமையானால் எல்லா காரியத்திலும் நமக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம். புரியுதுங்களா? ஆக அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.